தம்பி வணக்கம் தம்பி. வாணே எப்படி இருக்கீங்க? இருக்கேன். இப்படி கேவலமா அவுட் ஆகிட்டீங்களே தம்பி. கேவலமா அவுட் ஆகிட்டேன். ஆமா. ஏன்னா நீ வேறு அங்கே சிஎஸ்கே அந்த மாதிரி தான் கேவலமா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லு, பெரிய மானங்கட்ட பொழப்பா இருக்கு. சரி, உனக்கு விளையாட தெரியுமா கிரிக்கெட்லாம்? பழைய பிளேயர்ரா. நாங்கெல்லாம் ஐபிஎல் ஆடமும் நீ பிறந்திருக்க மாட்டேன் லூசு போல. சரி சரி, பார்த்தா ஸ்டைல் தெரியுமா? 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 இது யார் ஸ்டைலு? விளைக்க வேணாம் பிலிப்ஸ் அந்த மாதிரி இருக்கான். தெரியல யாரு தெரியல. ஜடேஜா ஸ்டைல்ரா. இது சொல்லி கொடுத்தாரு. ஜடேஜா அப்படி சொல்லி கொடுத்தாரு அண்ணதே. சரி வாங்க. சிஎஸ்கே வந்து இப்போ படுதொலை சமீப காலமாக வந்து சிஎஸ்கே படுதொலை சந்திச்சுட்டு வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே பற்றி என்ன சொல்ல வர்றீங்க? ஆனால் அதுக்கு நம்ம இந்த பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதே கூட சூப்பராக விளையாடுவாங்க. உண்மையிலே இவங்க விட்டா கூட ஜெயிச்சுட்டாங்க. ஆமாம், சேப்பாக்க ஸ்டேடியத்திலே எத்தனை தடவை தோற்று போயிட்டாங்க பார்த்தீங்களா? ரொம்ப மனவேதனையாக இருக்குது. எனக்கு ரொம்ப சத்தியம் மன உளைச்சல் ஆகி போச்சு. சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறது ரொம்ப எனக்கு பிடிக்கல. அது வந்து ஒரே ஆள் மேலே ப்ரெஷர் போட்டுறாங்க. தோனி மேலேயே ப்ரெஷர் போட்டுறாங்க. இருக்கிற 10 பேர் அப்புறம் என்ன விளையாடுறாங்க? இருக்கிறதா டோனி 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 டோனி. அப்ப அந்த 10 பேருக்காக அவன்கிட்ட கொடுத்துடணும்ல. அதை தெரிஞ்சுறேன். டோனி தான் மற்ற ஆட தெரியாதா? அப்படி போடக்கூடாது, பிரஷர் போடக்கூடாது. நீ ஏன்னா யாராவது போய் சேர்ந்துடுறியா? நான் வந்து இன்ட்ரி எடுக்கிறேன். நான் வந்து லூஸ் பண்ணாதான் தொடக்கூடாது. எப்படி இருக்கேன்? ஆர்சிபி பற்றி என்ன நினைக்கிறேன்? எனக்கு ஆர்சிபி பிடிக்கவே பிடிக்கும். அவங்க வண்ண வேலை அன்னைக்கு விளங்காத வேலை பண்ணிவிட்டாங்க. நம்மள அன்னைக்கு கடைசி போல ஜெயிக்கிற மேட்ச் தோக்கடிச்சு விட்டாங்க தம்பி. அம்பேர் ஏதோ ஒன் சைடு பண்ணி விட்டாப்லையா? தெரியுமா உனக்கு? ஆமா, விராட் கோலி நிறைய பேர்த்து காசு கொடுக்குறான் நம்மளே. அதெல்லாம் சொல்லார அடிச்சு விடுவாங்க. அப்பலாம் சீரியஸா என்ன சொல்றேன்? பெங்களூர்லயே அவர் தான் பெரிய ஆளு. என்னையா சொல்றேன்? ஆமா, அவருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, நல்ல பண வசதி. நம்ம டோனி கொடுக்கலாம்ல காசு. அவர் உப்புக்கு சப்பனியா இருக்காருல்ல. எனக்கு ரொம்ப மனவேதனையா போச்சுங்க. இந்த இனிமேல் மேட்ச் ஐபிஎல் பாக்குறதே நம்ம வந்து தவிர்க்கணும் தம்பி. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேது. நீ வந்து இதை எடுத்து நம்ம விளையாடுறது வாரம் விளையாடுறோம்னே, இதை நீ லைவ் போட்டேனாவே இது ஐபிஎல்க்கு மேல நல்லா இருக்கும். என்னையா சொல்ற? ஆமா, இப்ப நீங்க பாத்துன்னு வச்சுக்கோங்க, இந்த கிரவுண்ட்ல எல்லாம் வந்து நிறைய பேர் விளையாடுறாங்க. நிறைய பேர் விளையாடுறதுலயுமே கூட யார் இந்த மாதிரி 6 எல்லாம் அடிக்கவே மாட்டாங்க. அப்படியா? அங்க அதாவது ஐபிஎல்ல பூரா வேஸ்ட் தான். கை விடு தம்பி, சூப்பர் தம்பி. நல்ல ஒரு சிஎஸ்கே பத்தி மானத்தை கிழிச்சு விட்டீங்க. மானத்துக்கு ஆமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்ல கிழிச்சு விட்டாப்ல வராரு. இல்ல மாட்டிவில கிழிச்சு விட்டீங்க தம்பி. நீங்க மாட்டி வராரு அந்த மாதிரி சொல்லலாம். பண்ற அவர் வேணா அவரு. அட வாயா தம்பி. அப்ப நீ அவுட்டு போ. அவர் ஆர்சிபி. அந்த போய் ஆர்சிபி உள்ள இருக்கடா. பெங்களூருக்கு அனுப்பிச்சு விடுவாரு. அடிச்சு நம்ம தோக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, சென்னை டீமுக்கு சப்போர்ட் பண்ண எவனுமே இங்க இருக்க கூடாதா? மும்பை இந்தியன்ஸ் போடா மோடா அடிக்க போறேன் போட்டாங்கட்டு. சிஎஸ்கே நம்ம அடிச்சா கூட 120 அடிப்பா. என்னன்னா நம்ம மண்ணுல விளையாடுற டீம் தான சப்போர்ட் பண்ணனும். பொண்ணுடா. அதே சிஎஸ்கே நம்ம கண்ணுடா. என்ன முட்டா பழுகலவா? நீ எதுக்கு இப்ப பொண்ணுன்ற? இல்லடா ரைமிங் வந்துடா. அந்த நினைப்புல இருக்காத. சரி விடப்பா, அது குட்டிமா கூட சொல்லுவீங்க. அப்படி சாதனா சொல்லி தேவலாய விடடா பேசாங்கடா. இப்போ நான் ஒரு ஆங்கரா வந்திருக்கேன், எனக்கு மரியாதை கொடுடா. இப்போ சென்னை டீமை பத்தி நீ என்ன நினைக்கிற? சென்னை டீம் இந்த வருஷம் வேஸ்ட். எப்படி வேஸ்ட் சொல்றா? டேய் கத்தாரா. யங்ஸ்டருக்கு முதல் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். யங்ஸ்டருக்கு வந்து இப்போ வந்து வாய்ப்பு கொடுக்குறேன். யங்ஸ்டர் தான் இது பண்றாங்க. பூரா ரிட்டையர்ட் பீஸ் ஊரா அங்கதான் இருக்கு. சென்னை சூப்பர் ரிட்டையர்ட் பீஸ் இருக்குது. அவங்க வாய்ப்பு கொடுக்க யங்ஸ்டருக்கு கொடுத்தா நீ ஜெயிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அப்படி சொல்லுங்க. ஏப்பா அப்படியே கேமரா. அதாவது தம்பிரா, நம்ம டீம் வந்து எப்பயுமே நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. குறைச்சு மதிப்பு அது வந்து மிஸ்டேக். முதல் யங்ஸ்டர் வாய்ப்பு தான். மும்பை இந்தியன்ஸ்ன்றியே ஆரம்பத்துல விக்னேஷ் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. எனக்கு அதெல்லாம் இல்ல. இருடா, ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷத்துல மும்பை இந்தியன்ஸ் எப்படா ஜெயிச்சீங்க? எப்ப ஜெயிச்சீங்க? இப்ப 2013 2015 ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது யாரா? ஆர்சிபி கப் வாங்கல. 18வது வருஷம் அது. ஆமா, இந்த வருஷம் முடிஞ்சுனா என்னமோ சொல்லுவாங்களே, ஈசால கப்பு லாலிபப் சப்பு. இல்லடா அப்படி இல்லடா, என்னமோ சொன்னாங்கடா. அது 18 வருஷம் முடிஞ்சா ஒரு இது மண்டலம் முடிஞ்சது மாதிரி. ஆம்டா மண்டபமா 18ஆம் படி இது ஐயப்பனுக்கு ஒரு வருஷம் 18 வருஷம் இருந்தா குருசாமி நாள். அது மாதிரி 10 வருஷம் குருசாமி ஆகுது. அவ்வளவு ஆகட்டும், தப்புல இணைச்சு எங்க டீம் மானங்கட அடி. அப்படியே சாட் எப்படி பேக்கல விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் பழைய பிளேயர்ல அடிக்காம பேக்கல அடிச்சுக்கிட்டு பழைய பிளேயர். சரியானே. என்னதான் இருந்தாலும் ஐபிஎல்ன்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணல இருந்து சிஎஸ்கே காண்டி தான் எல்லாமே 5 கப்பு வாங்கிட்டோம். ஆமா, போய் தொலைறாங்க விட்டு போங்கடா. என்ன போய் நம்மளே ஜெயிச்சிட்டு இருந்தா பாத்து ஆடியன்ஸ் போர் அடிக்குதுல. மட்டும் பேசாத, என்கிட்ட வெறுப்பு மயிரா ஆகி போயிடும். மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசினா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் 1 வின், அடுத்து 6 மேட்ச் தொடர்ந்து 6 வின். யாரு? மும்பை இந்தியன்ஸ். ஆமா, ஏன்டா டேய் அவன் சின்ன பட போட்டு மறட்டிருக்காங்க. அந்த சொல்லவா 100 ரன் அடிச்சான் இல்லையா, அவனை போட்டு ரோஹித் சர்மா மறட்டிருக்காப்ல. சரி ஆமா, நான் ஒன்னு சொல்லவா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா,
மும்பை இந்தியன்ஸை பத்தி இங்க தமிழ்நாட்டுல பேசக்கூடாது. நம்ம டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே வாழ்வோ சாவோ. என்னுடைய வாழ்வோ சாவோ சிஎஸ்கே தான். சொல்லவானே வாழ்வோ சாவோ மும்பை இந்தியன்ஸ் தான். போடா நான் ஒண்ணு சொல்லவா, இன்டர்நேஷனல்ல விளையாண்டா இந்தியாவுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியான்னு சொல்லக்கூடாது. இந்தியாக்குள்ள விளையாண்டோம்னா நம்ம என்ன ஸ்டேட்டோ அதுதான் சப்போர்ட் பண்ணணும். எப்படி தெரியுமா, ரோஹித் சர்மா பாகுபலி RR KGF கொண்டாடுவாங்க, நம்ம படத்தை அங்கிட்டு மதிக்க மாட்டாங்க. தோணல விஜய் ரசிகர் தளபதியா அது மாதிரி தானே சப்போர்ட் பண்ணணும். தலை தோனி சப்போர்ட் பண்ண 2026 கப்பு அட்டிய பண்ண போறான். கரெக்ட் அடிக்கிறாருல. கப்பு முக்கியம் போல ஒரு அப்பு முக்கியம் போல. நீ எனக்கு தெரிஞ்சு நீ வந்து இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்து நீ வந்து கேப்டனா தானே. நான் பெரிய பிளேயரா, அப்புறம் எப்படி தொந்தி இப்படி தொந்தி அது பந்தியில சாப்பிட்டு சாப்பிட்டு தொந்தி ஆயிடுச்சு. அப்படி பாக்கெட்ல வச்சிருந்தா தொந்திராம என்னது இது இப்படி வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கிறதா? அதான் பாக்கெட்ல பார்சல் பண்ணி வரப்ப வாங்கிட்டு வந்துடுறதா? பசி தாங்க மாட்டாப்ல. பாத்திருக்கல இப்பெல்லாம் வீடியோ எல்லாம் பாத்தியா? பழைய சோறு சாம ஏங்கோ நம்ம சேனல் புட்டு போறோம்ல, நல்லா சாப்பிட்டதே வீடியோ ஓடும். ஓடாது அதனால ஏன் கொண்டு வந்துடும் கையில. ஆமா, யார் நீ செஞ்சதா? வீட்டுல சமைக்கிறா? நான் செஞ்சதேன். அவனுடைய பூமர் அங்கிள் அடிச்சு பழைய ஊத்து விடுவேன் ராஸ்கல். உங்களோட சிஎஸ்கே நீங்க கூட அடிப்பீங்கன்னு அசிங்கப்படுத்துறியான். கரெக்டாவா? நீ இறங்குனா கூட அடிப்பேன்றியான். ஆமா, நான் அடிக்க மாட்டேன். அடிப்பத அவன் கிண்டல் பண்ற. நீ கூட அடிப்ப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற. நீ அடிக்க மாட்டியா? நீ அடிப்ப, நீ கூட அடிப்பேன். நீ அடிப்பனே, நீ அடிப்பனே தெரியுமே. என்னது இன்ஸ்டாவே ஈசால கப்பு லாலிபாப், ஈசால கப்பு லாலிபாப்பா சப்பு. என்னடா அது டைலாக்? அது நமக்கு ஆப்போசிட்டா சொன்ன டைலாக் தானே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சரி விடு தம்பி, வர்ற மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இயர் கம்பேக் நே அடிச்சு பல்லுல ஊத்து விடுங்க. மேட்ச் வேணா, நெக்ஸ்ட் இயர் கம்பேக் சிஎஸ்கே சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் கம்பேர், நெக்ஸ்ட் இயர் கம்பேக் சிஎஸ்கே 2026. அப்ப இந்த வட்டம் யாரு கப்பு வாங்க போறது? ஆர்சிபி முத பத்திடுவாங்க. குருசாமிடா அவரு, அத பத்தி பேச கூடாது. குருசாமி ஆயிட்டாங்க. ஆர்சிபி குருசாமி மும்பை இந்தியன்ஸ் வாங்க முடியாது, நக்கிட்டு போயிரு. பாப்பமா வேற டெல்லியோட வாங்கிட்டு போகுது. என்ன எனக்கு டெல்லி வாங்கிட்டு போகுது. எனக்கு ஆர்சிபி வந்து டெல்லி வேணும்னா அவங்க ரெண்டு இதையும் புதுசா வராங்க உள்ளத்துல வந்தா வாங்கிட்டு போடு. இன்னொரு டீம் யாரு? இன்னொன்னு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோட ஜெயிக்க போறாங்கடா. லக்ல ஜெயிப்பா லக்னோ. ஆனா நீங்க ஜெயிக்க கூடாதா? சரி, நான் ஜெயிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி 5 கப் இருக்கு. எனக்கு நீ கப் எடுத்தேன்னா நீங்க என்னமா பெரிய பிளேயர் மாதிரி நம்ம ஓட்ட பந்த வச்சு அடிச்சிட்டு ஆயி ஊரு கத்தி இருக்காரு. என்ன நடக்குது? நம்ம அடி பாத்தியா என்னதான் நம்ம டீம் வயிற பத்தியா? இல்ல வயிற கத்தி பண்ணாருவானே. இந்த மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா ஆர்சிபி பாத்தீங்களா? ஏடா சொரிசேரங்க வந்த மாதிரி தெரியும். ஆர்சிபியா? குருசாமி ஆர்சிபி குருசாமி நான் சொல்லவா? தம்பி 5 கப்பு நீங்க ஒரு கப்பு ஏடா ஒரு டீ கப்ப காமிடா. டேய் 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 ஆர்சிபி ஒரு டீ கப்ப காமிங்கடா. ஒரு கப்பு ஒரு டீ கப்ப காமிக்க வர முட்டா போயிடா. ஏடா போடா. விராட் கோலியோட டீ கப் அவனே நமக்கு டைமிங் கொடுத்தியா? ஆர்சிபி குருசாமி ஆர்சிபி அஜித் கடவுள் என்றோம்ல, அது மாதிரி நீங்க நிவேல் ஆர்சிபி குருசாமி 2026. வாணே வாணே பேசக்கூடாது தலைவா. என்ன தலைவா அப்புறம் பண்றது? டென்ஷன் பண்றாங்க தலைவர. யார் டென்ஷன் பண்றது? உங்களை சிஎஸ்கே பத்தி தவறா பேசுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் உயிரை கொடுப்பாங்க அப்படி சொல்லு. மண்ணுக்கு உயிர் சிஎஸ்கே. அது மும்பை இந்தியன்ஸா? மண்ணுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு போடா போடா அடிச்சு விடுவேன். அவன் அங்க ஆர்சிபி சேர்ந்துறவா. இந்த ஆர்சிபி பைலடா. குருசாமிகளே சப்போர்ட் பண்ணலாம். வேற யாரையா? குருசாமிங்க அவன் குருசாமிகளே சப்போர்ட் பண்ணலாம். தலைவர் புடிச்சல. குருசாமி ஆர்சிபி குருசாமி அப்படி சொல்லு. தம்பி என்னைக்கா இருந்தாலும் நீ இங்கதான் இருக்க போற. நம்ம ஊர் தண்ணியை குடிச்சு வளர்ந்த நீ எங்களுக்கு எகன்ஸா இருந்தா அடிச்சு கிளப்பி விட்டுருவாங்க. அங்கிட்டலாம் போனா பானிபூரி கூட ஃப்ரீயா தர மாட்டாங்க. கர்நாடகா பாடுற தொட்டு தர இவன் பாருங்க, இவனு பான்புராக்குது கேசுது. மும்பை பூரா கையில ஒரு புளிச்சு போகல. டேய் ஏன்டா இப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் உடல் மண்ணுக்கு
உயிர் ஆர்சிபிக்கு மாதிரி சாரி உடல் மண்ணு உடல் மண்ணுக்கு நீங்க சொல்ல ஒரு மாத்தி பாத்துறான் உடல் என்ன சொல்ல உடல் மண்ணுக்கு உயிர் சிஎஸ்கேவுக்கு மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய ஒரு மதுரை பேசும் அன்பு தம்பி கிஷோர் அன்பு தம்பி பாலா வாடா ஆர்சிபி என்ன குருசாமி நன்றி கூறி விடையாது. நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு ட்ருன்னு வண்டி ஓடுங்க. நன்றி வணக்கம் பாய் பாய் எல்லாம் பாய் சொல்லுப்பா. இனிமேலாவது சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஆமா அது தமிழ் மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா அடுத்து எழுந்து வருவான். வீடியோ முடிச்சு விட நண்பர்களே பாய் நண்பர்களே போடா உங்களா